வணக்கம் நேயர்களே. நேயர்கள் அனைவரும் நிடோழி வாழ்க நிம்மதியுடன். பரோபகாரார்த்தம் இதம் சரீரம், அதாவது பிறருக்கு உதவுவதற்கே இந்த உடல் அப்படின்னு அந்த காலத்தில் முன்னோர்கள் சொன்னாங்க. அதுபடி நடந்தாங்க. அதாவது நம்மளால் முடிஞ்ச உதவி, அதாவது ஒரு பொருளுதவி செய்ய முடியாட்டா கூட அவங்களுக்கு இன்னுரை சொல்கிறது, அவங்களோட அன்பாக பேசுகிறது, இந்த மாதிரி ஏதாவது அவங்களுக்கு ஒரு பரோபகாரம் செய்கிறதுக்காகவே நம்ம உடல் படைக்கப்பட்டிருக்கு, ஆண்டவனால் இந்த உடல் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கணும். இது அண்மையில் ஒரு செய்தி ஒன்று நான் படித்தேன். அதில் என்னென்னா, ஒரு வீட்டில் ஒரு முதியவர், அவர் வீட்டில் ஒரு பையன் தினம் பேப்பர் போட்டுக்கிட்டு இருந்தான். அப்போ பேப்பர் போடுறதுக்கு வாசலில் ஒரு பெட்டி வச்சுருப்பார். அந்த பெட்டியில் அந்த பையன் பேப்பரை போட்டுட்டு போயிடுவான். ஒரு நாள் அந்த பெட்டி காணாம். உடனே பெல் அடித்து அந்த பையன் ஐயா அந்த பெட்டி இங்கே இல்லையேன்னு, இல்லைப்பா நான் தான் கலட்டி உள்ளே வச்சுட்டேன், நீ பெல் அடிச்சுட்டு என் கையிலேயே பேப்பரை கொடுத்துரு அப்படின்னாரு. உடனே அந்த பையன் சொல்கிறான், இல்லை நான் நிறைய வீட்டுக்கு போட வேண்டியிருக்கோம், நான் பெல் அடித்தா அது வரைக்கும் என்னால் காத்துக்கிட்டு இருக்க முடியாது, நீங்கள் பெட்டியை வச்சுருங்க அப்படின்ன உடனே, இல்லை தம்பி உனக்கு நான் தனியாக 500 ரூபா கொடுத்துட்றேன், நீ என் கையிலேயே கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். இந்த பையனுக்கு ஒன்றும் புரியாமல் இருந்தான். உடனே அதுக்கு இந்த பெரியவர் சொன்னார், இல்லைப்பா நான் அந்த மாதிரி சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, முன்னால் நானும் எங்கள் மனைவியும் இந்த வீட்டில் இருந்தோம். அப்போ இந்த வீட்டுக்கு வந்த புதுசில் நான் அக்கம் பக்கத்தினர்கிட்டலாம் ரொம்ப பழகலை. ஏன்னா அவங்க என்னோட ரொம்ப பழகினாங்கன்னா ஏதாவது நம்மக்கிட்ட உதவி கேட்டுருவாங்களோ அப்படி இப்படின்னு நினச்சி நான் ஒரு பெரிய சுவர் எழுப்பி இரும்பு கேட்டு பூட்டி அப்படி தான் இருந்தேன். பிள்ளைங்க வெளிநாட்டில் இருந்தாங்க. அப்போ என் மனைவிக்கு உடல்நிலை சரியில்லாதப்பவும் என் பிள்ளைங்க ரொம்ப எங்களை கேட்டுக்கல. அப்புறம் மனைவி இறந்து போகிறப்ப கூட பிள்ளைங்க வரல. அப்போ ஆனால் எங்கள் அக்கம் பக்கத்தினர் தான் எனக்கு உதவுனாங்க. அப்போ தான் அவங்களோட அருமையெல்லாம் எனக்கு தெரிஞ்சுது. அதுக்கப்புறமும் கூட இப்போ கூட என்னோட அப்போ நான் இருந்த அந்தஸ்து தனியாக இருந்ததை நினச்சோ என்னமோ யாரும் என்கிட்ட முன்ன மாதிரி பழகிறதில்ல. அதனால தான் நான் உனக்கிட்ட என்ன சொல்கிறேன்னா, நான் நீ பெல் அடித்து நீ என் கையில் பேப்பரை கொடுன்னு சொல்கிற காரணம் என்னென்னா, நான் என்னைக்காவது நீ பெல் அடித்து நான் உங்ககிட்ட வாங்கலைன்னா எனக்கு ஏதோ ஆயிடுச்சு, நான் இறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீ பக்கத்தில் உள்ளவங்களுக்கு நீ தெரியப்படுத்து. என் பிள்ளைங்களோட வாட்ஸ்அப் நம்பர் உனக்கு கொடுக்குறேன், நீ அவங்களுக்கும் இந்த விஷயத்தை சொல்லிடு அப்படின்னாரு. இந்த பையனுக்கு கண்ணில் அப்படியே தண்ணி கட்டிடுச்சு. இது மாதிரி தான் நிறைய இடத்துல வயதான பெரியவர்கள் தனிமைப்பட்டு அவங்க ஒரு மன உளைச்சலோடு நமக்கு ஏதாவது ஒன்றுன்னா நம்ம யாருக்கிட்ட என்ன கேட்குறது, எந்த நேரத்தில் போய் யாரை கூப்பிடுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு உளைச்சலில் இருக்காங்க. அதனால தான் அவனும் என்னவோ அவங்க எல்லாரும் நண்பர்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் குட் மார்னிங் குட் நைட் மெசேஜ் அப்படி இப்படிலாம் போட்டு தங்களை ஒரு சமாதானப்படுத்திகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் நம்ம அவங்களால நம்மளை தொந்தரவு பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சி நம்ம நம்பரை பிளாக் பண்ணுறது அந்த மாதிரிலாம் இல்லாமல் என்ன அவங்கக்கிட்ட நம்ம ஒரு ஸ்மைலி போடுறதோ இல்லை ஒரு பதில் மெசேஜ் போடுறதோ இது மாதிரி சொன்னோன்னா அவங்க மனசுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும். அதனால் யாரையும் இப்படி ரொம்ப தனிமைப்பட்டு அவங்க ரொம்ப வருத்தப்படுறதுக்கு விடாதீங்க. நீங்கள் உங்களால் முடிஞ்சது என்ன அவங்களுக்கு ஒரு மன ஆறுதலை கொடுக்க முடியுமோ அதை செய்யுங்க. அதாவது திருமூலர் அப்போ என்ன சொன்னார்னா, யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, யாவருக்குமாம் பசுவிற்கோர் வாயுரை, யாவருக்குமாம் உண்ணும்போதெல்லாம் உண்ணும்போதொரு கைப்பிடி, யாவருக்குமாம் பிறர்க்கு ஒரு இன்னுரை தானே அப்படின்னு சொன்னார் திருமூலர். அதனால் உங்களால் முடிஞ்ச அளவு ஒரு இன்னுரையை சொல்லுங்கள், அவங்களுக்கு ஒரு பரோபகாரம் செய்யுங்க. வாழ்த்துக்கள்.